வாங்க பசங்களா வாங்க. என்னுடைய பழைய ஸ்டாம்ப் புக் இது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் வெவ்வேறு நாட்டோடது. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணீங்க தாத்தா? எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்ன மாதிரி இருக்கும்போதே ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுவுலயே இந்த பேஜ் மட்டும் காலியா இருக்கு. இங்க தான் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாம்ப் இருந்தது. அது இப்போ எங்க இருக்கு? அது தொலைஞ்சு பல வருஷங்கள் ஆகுது. அதை எனக்கு தெரியாம யாரோ திருடிட்டாங்க. நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் ஸ்டாம்ப் கலெக்ஷன் புக்கு ஃபுல் ஆயிடும். அதுதான் என்னோட ஆசை. காப்பாத்துங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யாரோ ஆபத்துல இருக்காங்க. நான் போய் பார்க்கறேன். தாத்தா என்ன வெளியே இழு. கிடைச்சிடுச்சு. இப்ப நடக்க போறது கவனி. இது ஸ்டாம்ப் இல்ல, வேற உலகத்துக்கு போறதுக்கான பட்டன். போயிட்டு வர பசங்களா. எங்க போனாங்க? போயிட்டாங்க. இங்க பாரு, ஏரோப்ளேன் ஸ்டாம்ப். இதுல உட்கார்ந்து நம்ம திரும்பவும் டோலக் பொறுக்க போயிடலாம் இல்லையா? வேற ஏதாவது ஸ்டாம்ப் இருக்கான்னு பாரு. வீம் எங்க பாரு. இது நம்ம டோலக்பூரோட ஸ்டாம்ப் ஆச்சு. ஆமாப்பா, எனக்கு தெரியும். இந்த ஸ்டாம்ப் எல்லாம் திருடுறாங்களே, அவங்க கிட்ட தான் என்னுடைய பழைய ஸ்டாம்பும் இருக்குன்னு தெரியும். இந்த காட்டை பார்த்தா பயமா இருக்கு. இதுவே நம்மள சாப்பிடும் போல இருக்கே. எங்களுக்கு தெரியும் காளியா. முதல்ல நீங்க இந்த காட்டுல எப்படி இருக்கணுங்கிறத நான் கத்து தரேன். இதோ இங்க உக்காந்துக்கிட்டு எல்லாரும் கத்துக்குங்க. காட்டுக்குள்ள இருக்கும்போது எப்போதும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த முள்ளம்பன்றி மாதிரி. அது எப்படி எல்லா பக்கமும் தாக்குச்சுன்னு பாத்தீங்கல்ல?
இப்போ மற்றவங்களுக்கு தெரியாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆ? மல்யுத்தம் போடவும் கத்துக்கணும். காட்டுல எங்கிருந்து வேணும்னாலும் ஆபத்து வரலாம், சரியா? அதனால எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்கணும். காட்டுல யாரையாவது தாக்கணும்னா தூரத்துல இருந்தே தாக்க கத்துக்கணும். எல்லா மிருகங்களும் எப்படி போகுதுங்கிறதையும் கத்துக்கணும். ஆபத்தான மிருகங்கள் கூடயும் எப்படி விளையாடுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பாத்தியா ஜக்கு, நாங்க எவ்வளவு அழகா இருக்கோன்னு. டோலு, கோலு. இளவரசி, நான் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னே தெரியல. எக்ஸாபா, நாங்க தயாரா இருக்கோம். பீம், ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நல்ல காட்டுவாசிக்கு தான் காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும். பீம், ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பறவை உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது. சரி வாங்க. இளவரசி வாங்க. இல்ல பீம், என்னால வர முடியாது. ஏன் இளவரசி இப்படி சொல்றீங்க? உங்களை இங்க விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும்? நான் எக்ஸபாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த சிலைய முழுசா முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. இளவரசி, ஆமா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இளவரசி, நாங்க எப்படி உங்களை இங்க தனியா? கவலைப்படாதீங்க பீம், இவங்களோட இடத்திலேயே நான் பத்திரமா இருப்பேன். ஆனா பீம், நான் இவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நீ உதவி பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம். எனக்கு எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. இளவரசி, நம்ம கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஞாபகம் வச்சுக்க பீம், குரங்குக்கு அதோட வாழை தொட்டா ரொம்ப கோபம் வரும்.